இந்த பூலோகத்தில் கூடியபடியால் நமக்கு ராஜ முன்னேற்றவன் அச்சபைக்கு கிளம்பங்கள் நடந்தவன் சார்பாக நன்றி கலந்த இந்த பட்டியல் படுத்து யாராவது கூட்டினாங்க படுத்துக்கிறாங்க தூக்கிட்டாங்க கூத்த ஆரம்பிக்கல படுத்துக்கிறாங்க எழுப்பி விடுங்க பைய எல்லாம் ஒண்ணு பண்ண வேண்டாம் எந்திரிங்கன்னு சொல்லி எந்திரிச்சுவாங்க நாடு 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 இந்த ஊர்ல தனித்தனியா பேசிட்டு இருக்கிறேன் என்ன விசாரிப்பதற்காக யாரேனும் வருகிறார் என்று பார்ப்போம்.
ஏயா பாத்து போடா பணமரமே. நின்னு போடா நிடுமரமா என்ன ஏயா கண்ணு ரெண்டு ஆண் ஒருத்தர் ரெண்டு ரெண்டு முன்னாடி தானே வச்சிருக்க. ஏன் முன்னாடி பொச்சுக்கு சாணிகள் வேற வச்சிருக்க. என்னாச்சு? ஏயா இதுவோ ஒத்தையடி பாதை. ஏன் இந்த ஒத்தையடி பாதையில ஒரு முழுகன் டாமல நண்பரனே. கண்ணு சரிதான் இல்லையா? இது ஏன் ஊரு? சரி நான் இப்படி வருவேன். ஓஹோ நீ பார்த்து நீ தானே பார்த்து போகணும். ஏயா இதுவோ ஒத்தையடி பாதை இல்ல. நான் ஆளவரது கூட தெரியாம இப்படி இடிச்சிட்டு போறியே. ஏயா உனக்கு எவ்வளவு தெரியும்? இருந்தாலும் நீ யாரு ஏன் முதல்ல யாருன்னு கேக்குற? ஆமா இல்ல ஆறுன்னு கேக்குற? ஆமாயா சரி பரவாயில்ல. ஏயா இப்படி ஆளுத்தையே வந்து இடிச்சிட்டு போயிட்டல. ஆமா யார் யா நீ எந்த ஊரு? அதாவது பணக்கார விட்டு நாயாட்டம். ஆமா பணக்கார விட்டு நாயாட்டம் தான். ஏயா நீங்க அத ஜோப்ல வைக்கிற பணத்தையெல்லாம் இப்படி தட்டில குத்தி வந்திருக்கிறியே. நீ எந்த ஊர் நாய்? ஆமா ஆமாடா நாயா பிறந்தா கூட பணக்கார வீட்டு நாயா பிறக்கணுமா? அவங்க வீட்டுல வாழணுமா? அப்பதான் நல்லபடியா நல்லதோட தீக்க முடியும். அடா எந்த ஊரு நாய் கேட்ட சார்? எந்த ஊர் நாயா கேக்குற? ஆமாங்க. என்ன யார பார்த்து வரீங்க? ஏயோ நீ யார பேசுறீ? ஏய் எங்க ஊருக்கு நீ வந்திருக்கிறியே. யார் யா நீ ஓரி 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 நீங்க யார பார்த்து வரீங்க? நான் ஓரிடாது. நீ ஓரி. வெத்து பிரபு ஓரி. கொண்டாடி வெள்ள ஓரி. ஆபு ஓரி. குடும்பு ஓரி. கொண்டார ஓரி. குட்டியார் ஓரி. எல்லாரும் ஓரி. எல்லாரும் ஜாடரா பண்ண ஓரி. வீடியோ எடுக்கிற ஓரி. எல்லாம் பாத்துறா ஓரி நான் பாத்துறா ஓரியாச்சு. நீ என்ன பார்த்து ஓரின? செட்டு மத்தாளையார பார்த்து ஓரின, கொட்டியார பார்த்து ஓரின, 15 வரை ஓரின, வீடு இருக்க நம்ம குமார் மாமன் அவர் கூட பார்த்து ஓரின. நான் ஒண்டி ஒரே ஒரு பொண்டாட்டி ஒண்ணு கட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறந்த ஒரு பொட்டப்பல் ஒண்ணு இருக்குது. அத பார்த்து எப்படி சொன்னாலே ஓடி தெரியாது. நான் ஒரு கிடையாது. 4 ஆள் கூட நடுவுல பிறந்தவன். அட 4 ஆள் கூட நடுவுல பிறந்தவன். ஆமா சரி சரிங்க. நான் ஒரு கிடையாது நான். ஆனா நீங்க ஒரு கிடையாது. ஆமா ஏனா ஆமா நீங்க எங்க ஊர் தேர் வந்திருக்கீங்களே. ஆமா நீங்க யாருங்க? ஆமா பங்கார கோடையா கேக்குறேன். ஆமா பங்கார கோடைன்னா கட்ட ராத்திரியில மாசான கூதியில போய் மாசான எல்லையில போய் மாசான வீதியில போய் ஆத்தாள புடிச்சு நோக்கணும். ஆத்தாள கும்பிடணும். ஆத்தாள புடிச்சு வேண்டணும். ஆத்தாள கும்பிடணும். சரி கும்பிட்டு ஊர்கள் வந்து சரி பழைய துணி கையில் பிடி. பழைய துணி கையில் பிடுறதா? பழைய துணி கையில் பிடிக்கிறதா? பழைய துணி கையில் பிடி. புடிச்சிரு சார். பழைய துணி கையில் பிடி. புடிச்சிரு சார். புடிச்சிட்டேன். நான் நிறுத்துற மாதிரியே நிறுத்தணும். எப்படி? நான் நிறுத்துற மாதிரியே நிறுத்து. நீ நிறுத்துற மாதிரி நிறுத்தணுமா? ஆமா. எப்படி சார்? காளி மூலி கல்கத்தா வாலி. அட காளி மூலி கல்கத்தா வாலி. 3.25 நாள்ல மத்தாலகாரன் காளி. அட மந்திரம் பாருங்க. மந்திரம். அண்ணா ஜெய் ஜெக்கம்மா. ஜெய் ஜெக்கம்மா. ஜெய் பொக்கம்மா. ஜெய் பொக்கம்மா. ஜெய் ஜெக்கம்மா. ஜெக்கம்மா. ஜெய் ஜெக்கம்மா. ஜெய் ஜெக்கம்மா. ஜெய் ஜெக்கம்மா. திருந்தெடு சேசுவே. எது எது? திருந்தெடு சேசுவே. திருந்தெடு சேசுவே. இதடா. அம்மா என்னடா உன்னோடதெல்லாம் நல்லா நிக்குதுன்னு படுத்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு கனவு பெருத்துச்சு நிக்காது. நிக்காதடா. நிக்காதா? சரிங்க சரிங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லு. எப்படி? அம்மா சொல்லுடி. அம்மா சொல்லுடி. அம்மா கேளுடி. அம்மா டேய். அம்மா அப்புறம் கேள்விடா கொமரியா இருப்பா. அம்மா சொல்லுடி. அம்மா சொல்லுடி. அம்மா சொல்லுடி. அம்மா சொல்லுடி. ஆனந்தி சொல்லுடி. ஆனந்தி சொல்லுடி. முக்கபட்டி மாரி. முக்கபட்டி மாரி. போய் சொல்லாத புண்டை. சோமுண்டை. சோமுண்டை. அட சோமுண்டை. அக்காளுக்கு மச்சானுக்கு பகாரம் போதா இருக்குது. போதா இருக்குது. போதா இருக்குது. போதா இருக்குது. போதா இருக்குது. போதா இருக்குது. அக்காளுக்கு மச்சான் எப்போ போறோம் இருக்கா? கேரங்க போதா இருக்கு சொல்றேன். என்ன பூதுல? ஏய் என்ன பூதுலன்னு கேக்குறான். அது என்ன பூதுபா? என்னடா மச்சான் பூதுன்னு சொன்னீங்களா? என்னமா எடுத்து வந்திருக்க? என்னடா இது? என்னப்பா? எதுக்கு? பூதா பூது இருக்குப்பா.
அப்படியே நீயே போதும் போய் எடுக்க வேண்டாம். அக்காளுக்கு மச்சான் புதுன்னு சொன்ன உடனே அக்காளுக்கு மச்சானுக்கு கிறங்கு போதாவது இருக்குன்னு. ஆனா கிறங்கு போதாவது இருக்கு. சொல்றது தான் ஜாம கோடிங்க. சரி சரிங்க. நான் ஜாம கோடிங்க கிடையாது. நீங்க ஜாம கோடிங்க கிடையாது. நான் ஜாம கோடிங்க கிடையாது. சரி சரிங்க. அண்ணா அப்படி நீங்க எங்க ஊருக்கு வந்திருந்தாலும் உங்களை பார்த்தா ஒரு புதுவிதமா தெரியுதுங்க. சரி. ஆனா நீங்க யாரு உங்க பேர் என்னன்னு கேட்டேன் சார். ஆமாங்க. என் பேரை கேக்குறேன். ஆமா. நான் என் பேரை சொல்லணுமா? நீ படிச்சவரா குடிச்சவரானே? ஏதோ கூடி மட்டும் படிச்சிருக்கேன். ஓ நீ கூடி மட்டும் படிச்சிருக்கிற. கூடி மட்டும் படிச்சிருக்கிற. கூடி மட்டும் படிச்சிருக்கேன். கூடி மட்டும் படிச்சிருக்கிற. ஆமா. அண்ணா அகரத்திற்கு விகட மேஜ கூடிய ராயல் பப்பன்னா. அட அகரத்திற்கு விகட மேஜ கூடிய ராயல் பப்பன். சுருக்கமா சொன்னா. சரி சரிங்க. சுருக்கமா சொன்னா. அட சுருக்கமா போட்டு சொன்னா. தூக்கு போட்டு சொல்லு. ஏய். நீதப்பா சுருக்கமா போட்டு சொன்னா. சுருக்கமா சொன்னா. அட சுருக்கமாக சொன்னா. என்ன கோமாளிமாங்க. சரி சரிங்க. இந்த ஊருக்கே இழுச்சு வாங்கி நான் தான். ஓஹோ. இந்த ஊருக்கே இழுச்சு வாங்கி நீங்க தான். இழுச்சு வாங்கி நான் தான். சரி சரிங்க. என்ன வளலதா விசாரிச்சே. ஆமா. இங்க எந்த ஊர்காரர் எடப்பாடி மேலானே. ஏய் ஏய். அப்பா எந்த ஊர்காரர் என்ன வேலைக்காரங்க. நாங்க தான் சார் நைட் வேலைக்காரங்க. ஓ பகல்ல தூங்குறது. ஆமா. நைட்ல திருடுற வேலை. ஏய் நைட் வேலைக்காரங்க என்னடா நைட் வேலைக்காரன் நீ தப்பா நினைக்க வேண்டாம். அதாவது நைட் வேலைக்காரனா நாங்க தான் சார் கூத்தாடிங்க. ஓ நீங்களா கூத்தாடி விட்டாரு. வாங்க 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 கூத்தாடுறோம். நாங்க தான் கூத்தாடுறோம். எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூத்தாடல. அப்படி இல்லப்பா. நீங்க ஒரு 10-15 பேர் வரீங்கல்ல. ஆமா. நீங்க எல்லாம் ஒரு குடும்பம் தானே? ஆமாங்க. அதனாலதான் கூத்தாடி விட்டாரு. ஓ இந்த குடும்பம் கூத்தாடி குடும்பம்னு கேக்குறேன். ஆமா. ஆமாங்க சார். சரி பரவாயில்ல. அண்ணா இருந்தாலும் எங்க ஊர்ல திருவிழா பட்டாச்சு. அட உங்க ஊர்ல திருவிழா போட்டுருக்குது. ஆமா. சரி சரிங்க. அந்த திருவிழாவுக்கு கூத்தாடணும். அந்த திருவிழாவுக்கு கூத்தாடணும். சரி சரிங்க. நான் கேக்குற நாடகத்துல நீ பாட்டு பாடணும் உடனே வெத்தலை பாக்க வாங்கிக்கலாம். அட நீங்க கேட்க நாடகத்துல பாட்டு வேணுமா? ஆமா. சரி நான் உங்களுக்கு என்ன நாடகத்துல பாட்டு வேணும்? என்ன நாடகம் வேணும்னா இந்த பாக்கியலட்சுமி நாடகம் தெரியுமா? பாக்கியலட்சுமி விஜய் டிவியில் போடுவாங்களே 8:30 மணிக்கு. அந்த நாடகத்தை நாங்க ஆடுறது கிடையாது. அதெல்லாம் ஒரு சினித்திரு காமியப்பா. அதெல்லாம் டிவில வர நாடகம். சரி நீங்க தெருவில் ஆடுறீங்க. நாங்க வந்துட்டு தரையில் ஆடுவோம். ஓ தரையில் ஆடுறதுனால தெருவில் ஆடுறதுனால தெருக்கூத்து ஆடுங்க. தெருக்கூத்து கலைஞர். சரி பரவாயில்ல. சரிண்ணா. நான் அந்த ஆரவள்ளி நாடகம் தெரியுமா? ஆரவள்ளி நாடகமா? ஆமா. அண்ணா நாங்க ஆரவள்ளி நாடகம் அப்படியே கரைச்சு குடிச்சாங்க நாங்கெல்லாம். ஆமா ஆமா கவர்மெண்ட்ல அரிசி சும்மா போடுறது நீங்க கரைச்சா குடிச்சாங்க வேற வழி இல்ல. சண்டாளா. அண்ணா உங்களுக்கு எப்படிப்பட்ட நாடகம் வேணும் எந்த மாதிரி நாடகம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு நாடகம் சொல்லுவேன். அண்ணா ஆரவள்ளி நாடகம் தெரியுமான்னு கேட்டேன். ஆனா ஆரவள்ளி நாடகம் தானே? ஆமா. அண்ணா ஆரவள்ளி நாடகம் அப்படின்னா ஆரவள்ளி நாடகத்துல எந்த இடத்துல பாடட்டும்? இதே இடத்துல பாடுவோம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா பைத்தியக்காரா சந்தை பேட்டை நாளைக்கு திங்கக்கிழமை தான் சந்தை கூடும். மத்த நாளைக்கு சந்தையே கூடாது. ஆரவள்ளி நாடகத்துல எத்தனையோ கட்டம் இருக்குது. சரி எந்த கட்டத்துல பாடட்டும்? அப்படி கேளு. இந்த கட்டத்துல அப்படியே ஜங்கு நின்றுட்டு பாடு. அப்படி இல்லைன்னா ஆரவள்ளி நாடகத்துல அதாவது தர்மர் வந்து பீமனை சந்திக்கிறதா இல்ல அள்ளிமுத்து போய் ஆரவள்ளியை சந்திக்கிறதா இப்படின்னு பல கட்டம் இருக்குது. அட இல்லனா அது தெரியல நானே கூத்தாடுறேன். நீ என்ன மாதிரி உங்களை தொலை விடுறீங்க? அப்படிங்களா? சரிண்ணா இந்த ஆரவள்ளி நாடகத்துல அள்ளிமுத்து வேஷம் மட்டும் நான் இருக்கிறேங்க. ஆரவள்ளி வேஷத்துக்கு ஆரவள்ளி பெண்கள் வேணும்ல? ஆரவள்ளி பெண்கள் வேணா எங்க மாமியா வீட்டுல சும்மா தான் படுத்து போய் குடிக்கலாமா? எத்தனை வயசு இருக்கும்? 75 வயசு இருக்கும். ஐயோ 75 வயசு கிளம்பி போய் கூட்டிட்டு வந்து கூட்டாங்க யாரையா பாப்பா? கட்டலோட படுத்துக்கிட்டு கட்டலோட தூக்கிட்டு வா. அவ்வளவுதானே? படுத்துக்கிட்டா பாடும் திரும்பி கொண்டு போய் காலையில கட்டலோட போட்டு வந்து. இப்போ உனக்கு ஆரவள்ளி நாடகத்துல பாட்டு வேணும். ஆமா வருது பாரு. அடியே யாரடியோ ஆரவள்ளி யாரடியோ
அந்த ஆயா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருமாமா பாவம் போக்கவே இல்ல ஆயா பாவம் பொட்டி போடுறா ஐயா இந்த வச்சிரு நாளைக்கு நான் சந்தையில கொண்டு வந்து அவன் காய்கறி கடையில் விட்டு போடுவோம் வச்சிரு இதை நெஞ்சு விடாது அடுப்பு வந்து காவமான்னு பாரு அடுப்பு வந்து காவமான்னு பாரு யோ ஓய் வாயா வாயா எங்கயா சாமான் எங்கயா சாமான் என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் எங்கயா சாமான் எங்கயா சாமான் உன் ஜாமான மாதிரி பேண்ட் கொடுக்குது ஏன் சாமான் இல்லையா ஏயா பொட்டி எங்க மத்தால எங்க புலல் எங்க அதெல்லாம் பஸ் காதுல ஏயா அவங்க கிட்ட போய் கொடுத்துட்டா அடுப்பான வச்சாச்சுரா அவங்க கிட்ட கொடுத்துட்டா நாங்க எப்படியா கூத்தாடுறது உன்னையும் போயிட்டு போகலாம் கையாளிங்களா போய் வாங்கிட்டு போய் அவங்க சாமானத்து கூடியா நம்மளால வர முடியாது நீ வேணும் போய் வாங்கிக்கோ நான் எந்த ஊர்னு என்ன வேண்டிய உலகமே எனக்கு தெரியும் நான் எந்த ஊர்னு இவன் துளிவாள் இருந்துகிட்டு எந்த ஊர்னு என்ன கிட்ட வர்றான் அண்ணா வருவாங்க மாதிரி எல்லாம் அங்க இந்த பக்கம் இருந்து நிறைய கவுண்ட் போட்டு வருவாங்க அவங்களை போய் கேள்வி நான் எந்த ஊர்னு சொல்லுவேன் அண்ணா நீங்க கேட்டீங்கல்ல ஆமா ஆரவல்லி நாடகம் இந்த ஆரவல்லி நாடகத்துல தன் தாயோடு தான் பிறந்த தாய்மாமன் பட்ட கடனை தீர்ப்பதற்காக அல்லுமுத்தாகப்பட்டவர் நேரான நேர்களுக்கு நெல்லூர் பட்டயத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த ஆரவல்லி பெண்களிடத்திலே சென்று என் தாய்மாமன் பட்ட கடனை தீர்ப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன் அதனால நீங்க அதாவது அவங்க 3 பேர் பந்தயம் வைப்பாங்களாம் அந்த பந்தயத்துக்காக அந்த பந்தயத்துல வெற்றி பெற்று அந்த ஆரவல்லி பெண்களை அடிச்சு சித்திரவதை செஞ்சு அந்த ஆரவல்லி பெண்கள் கிட்ட எத்தனை பேர் மன்னர்கள் அதாவது அடிமையா இருந்தார்களோ அத்தனை பேருக்கும் விடுதலை வாங்கி தருவாங்க இந்த நாடகம். ஓ நாடகம் வந்து ஆரவல்லி நாடகம் அந்த மாதிரி நாடகம். ஆமாங்க. சரி பரவாயில்ல. சரிண்ணா. அது மட்டும் இல்ல கோமாளி வேடத்திற்கு அன்பளிப்பு கொடுத்த கலைக்குழுவை சேர்ந்த மகியவர்களும் அது மட்டும் இல்ல நமது அருமை அன்பராக கூடிய மணி அவங்க சொத்துல இருந்து 100 ரூபாயும் நமது லட்சுமணன் லட்சுமணன் ஆகப்பட்ட சொத்துல இருந்து 100 ரூபாய் எல்லாம் அல்ல இந்த செங்கவேல் முனியப்பனுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வோம் குறைவில்லா செல்வம் பெற்று சுகத்தோடு வாழ்ந்திருக்கேன் நமது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் சரி இன்னைக்கு என்ன நாடகம் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு என்ன நாடகம்? இது என்ன ஊரு? இது வந்து செங்கமாமுனியப்பன் கோவில். அதாவது இன்னும் பல்லக்காபாளையத்திலே அருளும் அருளமாக கொலுவில் அமர்ந்திருக்கக்கூடிய ஐயன் கோடாரி பல்லழகன் கோழிமுட்டை கண்ணழகன் சுருண்ட முடியழகன் பூங்கா வனத்தலங்கள் என்று பெயர் பெற்று செங்கவேல் முனியப்பன் அவருடைய திருவிழாவை பெருவிழாவை கொண்டாடி அதாவது இந்த கோயிலை பத்தி லோக்கல் மட்டும் கிடையாதுங்க இந்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். பல்லக்காபாளையத்துல செங்கவேல் முனி அதாவது சங்கமாமுனிப்பன் கோயில் அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஆளு யாருமே கிடையாது. அப்பேற்பட்டு ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இந்த ஐயனுடைய திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி ஊர் பொதுமக்கள் இல்லையா அந்த ஐயனுடைய சக்தி பத்தி தெரியாத ஆளுங்க யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட அந்த ஐயனுக்கு அதாவது நம்ம இன்னைக்கு மட்டும் கிடையாது, இதோட 18வது வருஷம். உண்மைதான், இதோட 18வது வருஷம் இந்த கோயிலுக்காக அதாவது மார்கழி மாசத்துல முதலாக இந்த கோயில தெய்வத்துக்காக அதாவது நம்ம அதாவது வேண்டுதல் கூத்து. வேண்டுதலைனா இந்த கோயிலுக்கு கூத்தாடிட்டு மறுக்காம தை மாசம் இருந்து ஆரம்பிச்சா அதாவது நோய் நொடி இல்லாம செட்டுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம கலைக்குழுவாகப்பட்டது நல்லா ஆளுங்க குறையில்லாம நல்லா கூத்து ஆடுவோம் சொல்லி தெய்வத்துக்கு முறையிட்டு வருடம் நாம 18 வருஷம் வரல ஆடிட்டோம். 18ஆம் வருஷம் இப்ப ஆடுறோம். அபராமல் படிக்கு இந்த மார்கழி மாதத்துல இந்த ஐயனுக்காக ஓரிரு நாள் கூத்து. அந்த ஐயனுக்காக நாங்க ஆடணும் அப்படின்னா நாங்க வருஷத்துல ஒரு 150 நைட்டு 200 நைட்டு பக்கம் கூத்தாடுறோம். அதோட நாங்க விளையாட்ட சொல்றதுன்னு நினைக்க வேண்டாம், இந்த ஐயனோட அருள் அந்த மாதிரி. அதனாலதான் மார்கழி மாசத்துல எங்க குழு மட்டும் கிடையாது, இனி எத்தனையோ குழுக்கள் எல்லாம் இங்க வந்து இந்த ஐயனுக்காக இங்க எல்லாம் வந்து கூத்தாடுறாங்க. முத சுகாடு வாத்தியார் உருவாக்கி விட்ட குமார் அவர்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து காவேரி பல்லக்காபாளையத்து காவேரி இவங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல ஆடினாங்க. மறுபடியும் நாங்க கலைமகள் நாடக சபான்னு ஆரம்பிச்சு நாங்க இப்ப 18 வருஷ காலமா நாங்க ஆடிட்டு வர்றோம். மறுபடியும் வெள்ளிக்கிழமை மறுபடியும் தெருக்கூத்து இருக்குதுங்க இதே இடத்துல வெள்ளிக்கிழமை ஒரு தெருக்கூத்து இருக்குது.
அதாவது இதே போல எங்களுக்கு எப்படி ஒத்துழைப்பு தருகிறீர்களோ அதே போல வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த தெருக்கூத்துக்கும் இதே போல மக்கள் அனைவருக்கும் பெருமை வந்து எங்களுக்கு கொடுக்கின்ற ஒத்துழைப்பு எப்படி இருக்குதோ அதே போல அவர்களுக்கு ஒத்துழைப்பு வந்து அவர்கள் நடத்தக்கூடிய தெருக்கூத்தினை கண்டுகளிக்குமாறு எங்களுக்கு கலைஞரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அண்ணா. இருந்தாலும் இப்பேற்பட்ட பெருத்த ராஜ்ய சபையிலே வச்சிருக்கிற நாடகம் என்ன? அந்த ஐயனுக்காக நாம் அரங்கேற்றம் செய்து வைத்துள்ள நாடகம் என்ன? என்ன? ஸ்ரீ மகாபாரதம். மகாபாரத கதையில ஓர் கதை வழங்கக்கூடிய போகவதி திருமணம், பாதாள அரக்கன் போகவதி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்திலே சபை நாடு யார் வராரு? முதலாக யார் வருகிறார்? பாதாள அரக்கன் என்று சொல்லக்கூடிய அதாவது பாதாள லோகத்தை ஆண்டு வரக்கூடிய அரக்கர் குலத்திலே இருக்கமே இல்லாமல் படிக்க பிறந்தவர் அந்த பாதாள லோகத்து அரசன். பாதாள அரக்கன் வர்றாரு. ஆமாங்க. இப்போ ஒரு வராஜ் உள்ளார போனா அவர் வெளியே வந்துருவாருங்க. கொலைக்கேஸ்ல கற்பழி பேசும் வக்கீல் கூட்டு வர ஜாமீனுக்கு நேராவது நான் உள்ளார போதுன்னா கொலைகேஸ் பண்ணிட்டு உள்ளார போறேன். அப்படி இல்லைங்க. நான் கலை கூடத்துக்குள்ள போன அப்படின்னா அவர் உள்ள வந்து வெளியே வந்து ஒரு ஆள் உள்ள போனாதான் ஒரு ஆள் வருவீங்க. ஆமாங்க. இப்படியே வர ஆளுங்க இல்ல. அப்படியெல்லாம் கிடையாது. மகிழ்ச்சியான மாதிரி இப்படியே போயிட்டு வந்து போயிடலாமா? இப்படியெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் போனா ஒரு ஆள் வெளியே வருவாங்க. சரி. அதனால நான் இப்ப உள்ளார போறேன், அவர் வெளியே வருவாரு. சரி, வர